ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான கல்வி சார்ந்த விடயங்களை கொண்ட ஒரு காணொளியாக இந்த காணொளி அமையவிருக்கின்றது. அதாவது 2024ஆம் ஆண்டு ஆசிரியர் போட்டி பரீட்சையை எதிர்நோக்க இருக்கின்ற அனைவருக்கும் பிரயோசனமுடையதான கல்வி சார்ந்த துறையில் மேற்கொள்ளப்பட்ட பல மாற்றங்கள் தொடர்பாகவும் திருத்தங்கள் அதேபோன்று ஆணைக்குழுக்கள் நிறுவப்பட்ட ஆண்டுகள் தொடர்பான காணொளியாக இந்த காணொளி அமையவிருக்கின்றது. இந்த காணொளியை பார்வையிடக்கூடிய அனைவரும் எங்களுடைய அறிவின் ஆரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எங்களுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யக்கூடிய காணொளிகள் அனைத்தையும் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் காணொளிக்குள் செல்வோம். முதலாவது 1869ஆம் ஆண்டு பொது கல்வித்துறை ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அதாவது பொது கல்வித்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1869 என்பதாகும். இரண்டாவது 1939ஆம் ஆண்டு கல்வி கட்டளை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது இலங்கையில் 1939ஆம் ஆண்டே இந்த கல்வி கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. மூன்றாவது 1943ஆம் ஆண்டு கல்விக்கான சிறப்பு குழு அறிக்கை வெளிவந்தது. அடுத்தது நான்காவது 1943ஆம் ஆண்டு மத்திய கல்லூரிகள் நியமிக்கப்பட்டன. அதாவது நிறுவப்பட்ட ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. அதாவது CWW கண்ணங்கரா அவர்களால் 1943ஆம் ஆண்டே மத்திய கல்லூரிகள் இலங்கையில் முதலாக நிறுவப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அடுத்தது ஐந்தாவது 1947ஆம் ஆண்டு பாலர் பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது இலங்கையில் முதலாக 1945ஆம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் 1947ஆம் ஆண்டு தொடக்கமே பாலர் பாடசாலை முதல் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலக்கூடிய அனைவருக்கும் இலவச கல்வியாக அது அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஆறாவது 1960ஆம் ஆண்டு பாடசாலைகளை தேசியமயமாக்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பாருங்கள், 1961ஆம் ஆண்டு தேசிய கல்வி முறையை நிறுவதற்கு மத ரீதியான பாடசாலைகளை அரசு கையகப்படுத்துதல். அதாவது இலங்கையில் காணப்பட்ட மத ரீதியான பாடசாலைகள் அனைத்தையும் அரசு பொறுப்பேற்று அதற்கான கல்வி நடவடிக்கைகள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் போன்ற செயற்பாடுகள் அரசினால் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டாக இந்த 1961ஆம் ஆண்டு காணப்படுகின்றது. அடுத்தது 1962ஆம் ஆண்டு கல்வி ஆணைக்குழு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. ஒன்பதாவது 1972ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது புதிய பாதை கல்வி என்ற அடிப்படையில் பல மாற்றங்கள் கல்வி சீர்திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. 1980ஆம் ஆண்டு இலவச சீருடை வழங்கப்பட்டது. அதாவது 1945ஆம் ஆண்டு இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்படுது. அதைத் தொடர்ந்து 1980களில் இலவச சீருடை மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. அடுத்தது 11வது 1981ஆம் ஆண்டு கல்வி பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. அடுத்தது 1985ஆம் ஆண்டு தேசிய கல்வி நிர்வாகம் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. அதிகமானோர் 1986 என்றும் 1985 என்பதில் ஒரு குழப்பகரமான நிலையில் காணப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே 1985ஆம் ஆண்டு தான் தேசிய கல்வி நிர்வாகம் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அடுத்தது 1986ஆம் ஆண்டு தேசிய கல்வியியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அதாவது ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை ஆசிரியர் துறைக்கு உள்ளீர்ப்பதற்கான பயிற்சிகளை வழங்கக்கூடிய தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இலங்கையில் முதலாக நிறுவப்பட்டது 1986ஆம் ஆண்டாகும். அதாவது இப்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய முயற்சியினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு
விடயமாக இந்த விடயம் காணப்படுகின்றது. அடுத்தது 1987 ஆண்டு மாகாணங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதாவது இலங்கையில் மாகாண பாடசாலைகள் முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டாக இந்த 1987 காணப்படுகின்றது. இதே ஆண்டில் தான் 1987 ஆண்டில் தான் தேசிய பாடசாலைகளும் தோற்றம் பெற்றது. அதாவது இந்த 1987 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 13வது சீர்திருத்தத்தின் மூலம் மாகாண பாடசாலைகள் அதே போன்று தேசிய பாடசாலைகள் என்று சொல்லி பாடசாலைகள் தரம் பிரிக்கப்படுது. அதாவது வேறுபடுத்தப்படக்கூடிய ஒரு நிலை காணப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. அடுத்தது 1989 ஆண்டு மதிய உணவு வழங்கும் திட்டம் முன்மொழியப்பட்டது. அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கக்கூடிய திட்டம் முன்மொழியப்பட்ட ஆண்டாக இந்த 1989 ஆண்டு காணப்படுகின்றது. 17வது 1991 ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழு நிறுவப்பட்டது. 1991 தான் இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு நிறுவப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. 1992 ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழுவின் முதலாவது அறிக்கை வெளிவந்தது. 1991 தேசிய ஆணைக்குழு நிறுவப்படுகிறது. 1992 ஆண்டு அந்த ஆணைக்குழுவினுடைய முதலாவது அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அடுத்தது 1993 ஆண்டு இலவச பாடநூல்கள் வழங்கப்பட்டது. இலவச கல்வி, இலவச சீருடை, இலவச பாடநூல்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலப்பகுதியில் இலவசமாக இலங்கையில் அறிமுகம் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்வி கற்கிறதற்கான பாடநூல்கள், இலவசமான பாடநூல்கள் இந்த 1993 ஆண்டிலேயே வழங்குவதற்கான நடவடிக்கைகள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. 20வது 1994 ஆண்டு இலங்கை ஆசிரியர் சேவை அகில இலங்கை ஆசிரியர் சேவையாக மாற்றப்பட்ட ஒரு ஆண்டாக, ஆசிரியர் சேவை புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டாக இந்த 1994 ஆண்டு காணப்படுகின்றது. இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளுடைய ஆண்டுகள் அதிகமாக வினாப்பத்திரங்களில் கேட்கக்கூடிய ஒரு தன்மையும் காணப்படுவதனால இது போன்ற கேள்விகளுக்கான அந்த ஆண்டுகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்வது பிரயோசனமுடையதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், 1995 ஆண்டு பொதுக்கல்விக்கான கொள்கை உருவாக்கப்பட்டது. அதாவது இலங்கையில் பொதுக்கல்வியை கொண்டு வருவதற்கான திட்டம் இந்த 1995 ஆண்டு தான் முன்மொழியப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. 22வது 1997 பொதுக்கல்வி சீர்திருத்தம் இலங்கையில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஆண்டாக காணப்படுகின்றது. 23வது 1997 ஆண்டு கட்டாய கல்விக்கான ஒழுங்கு விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அதாவது கட்டாய கல்வி மாணவர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான ஒழுங்கு விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. அடுத்தது 24வது பாருங்கள். 1998 ஆண்டு கட்டாய கல்வி சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. 97 அதற்கான ஒழுங்கு விதிகளை உருவாக்கிட்டு 98 ஆண்டு அந்த கட்டாய கல்வி சட்டம் நாட்டில் அமுல்படுத்தப்படுது. அந்த அடிப்படையில் 5 வயது தொடக்கம் 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி இலங்கையில் வழங்கப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. அதாவது இந்த வயது பிரிவினருக்கு உட்பட்ட அனைவரும் கட்டாயமாக கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இந்த திட்டம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. 25வது 2000 ஆண்டு உயர்தரத்தில் 4 பாடங்கள் என்ன செய்யப்படுது என்றால் 3 பாடங்களாக குறைக்கப்படுகிறது. அதாவது இதுவரை காலமும் 4 பாடங்களாக இருந்த உயர்தரத்தின் பாட எண்ணிக்கை 3ஆக குறைக்கப்பட்டு இதுவரைக்கும் 3 பாடங்கள் என்ன செய்யப்படுது என்றால் உயர்தரத்தில் மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. 26வது 2000 ஆண்டு 3 பாடங்களை அடிப்படையாக கொண்ட முதலாவது உயர்தர பரீட்சை நடத்தப்பட்ட ஆண்டாக இந்த 2000 ஆண்டும் காணப்படுகின்றது. அடுத்ததை பார்த்துக்கொள்ளுங்க. 2006 ஆண்டு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அதாவது கல்வித்துறை மேம்பாட்டு கட்டமைப்பு திட்டமும் இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. 28வது 2006 ஆண்டு கட்டாய கல்விக்கான வயதெல்லை 5 தொடக்கம் 16ஆக மாற்றப்பட்டது.
அதாவது ஆரம்பத்தில் வந்து 5 தொடக்கம் 14 காணப்பட்ட அந்த வயது எல்லை வந்து 5 தொடக்கம் 16 இந்த 2006ஆம் ஆண்டு மாற்றி அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த வயதுக்கு உட்பட்ட அனைவரும் கட்டாயமாக பாடசாலை கல்வியை பெற வேண்டிய ஒரு தேவை என்று இங்கே இலங்கையில் இருந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்தது 29வது 2012ஆம் ஆண்டு மஹிந்தோதய தொழில்நுட்ப கட்டடங்கள் பாடசாலைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. மஹிந்தோதய திட்டத்தின் கீழே தொழில்நுட்ப கட்டிடங்கள் பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த கட்டிடங்கள் கட்டுமான பணிகள் இடம்பெற்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. 30வது 2013ஆம் ஆண்டு உயர்தரத்திற்கான தொழில்நுட்பத்துறை அறிமுகம் செய்யப்பட்டது. உயர்தரத்தில் காணப்பட்ட கற்கை பிரிவுகளுக்குள்ள தொழில்நுட்பத்துறையும் ஒரு பாடமாக இந்த 2013ஆம் ஆண்டே அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்கள் 31வது 2015ஆம் ஆண்டு இலவச சீருடைக்கு பதிலாக பணக்கூப்பன் வழங்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. அதாவது இலங்கையில் இலவச சீருடை வழங்கப்பட்டு வந்த அந்த திட்டம் பண பவுச்சர் வழங்குகிற ஒரு திட்டமாக இந்த 2015ஆம் ஆண்டே மாற்றி அமைக்கப்பட்டது. 32வது 2016 தொடக்கம் 2020ஆம் ஆண்டு வரையிலான இந்த காலப்பகுதியில் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டம் முன்மொழியப்பட்டது. அதாவது இந்த 16 தொடக்கம் 20வது ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற திட்டம் முன்மொழியப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது பாருங்கள் 2016 கல்வி விவகாரங்களோடு தொடர்புடைய அரசியல் தலையீடற்ற சுயாதீன கல்வி சேவை ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது கல்வி விவகாரங்களில் வந்து அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது, அது சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் செயற்பட வேண்டும் என்பதற்காக சுயாதீன கல்வி சேவை ஆணைக்குழு இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டாக இந்த 2016ஆம் ஆண்டு காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்கள் 2017ஆம் ஆண்டு சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் முன்மொழியப்பட்டது. அதாவது வசதி குறைந்த மாணவர்களுக்காக வேண்டி வழங்கப்படக்கூடிய இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டம் இலங்கையில் 2017ஆம் ஆண்டே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது 2020ஆம் ஆண்டு 1000 தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்து அதற்கு அமைய இலங்கையில் வந்து 1000 தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டாக இந்த 2020ஆம் ஆண்டு காணப்படுகின்றது. அடுத்தது 36வது 2023ஆம் ஆண்டு புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கான முன்மொழிவுகள் வைக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது. புதிய மாற்றங்களுடன் கொண்ட கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகள் இந்த 2023ஆம் ஆண்டிலேயே முன்மொழியப்பட்டதாக காணப்படுகின்றது. இந்த மாதிரியான ஆண்டுகளும் அதனோடு தொடர்பான விடயங்களும் பரீட்சைகளில் வந்து அதிகமாக கேட்கப்படக்கூடிய தன்மை ஒன்று காணப்படுவதனால இது போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்து கொள்வது உங்களுடைய பரீட்சைக்கு மிகவும் பிரயோசனமுடையதாக காணப்படும். எனவே இந்த மாதிரியான காணொளிகளை நீங்கள் தொடர்ந்தும் பார்வையிட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.